நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும்னு. நான் நினச்சது ஒன்று, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறது வேறொன்று. இனி எங்கே என் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்குறது? இனி என் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு விரக்தியான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான கதை. ஜப்பான் நாட்டு சிறுவன் ஒருவன் 10 வயசாக இருக்கும்போது ஒரு விபத்தில் சிக்கி தனது இடது கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிகழ்வு சிறுவயது முதல் ஒரு பெரிய ஜூடோ ஜாம்பவனாகணும் அப்படிங்கிற அவனோட கனவிற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமைஞ்சிச்சு. இதனால் கவலையடைந்த சிறுவனோட தந்தை ஒரு பிரபலமான ஜூடோ ஆசிரியர்கிட்ட போய் தான் மகனுக்கு உதவும்படி வேண்டிக் கொண்டாரு. அவரும் அந்த சிறுவனை மாணவனாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து சுமார் 10 வருடங்கள் அந்த ஆசிரியர்கிட்ட பயிற்சி பெற்றான் அந்த சிறுவன். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த ஆசிரியர் இந்த 10 வருட காலமும் ஒரே வகையான யுக்தியை கையாளும் திறமையை மட்டுமே கற்றுக் கொடுத்தாரு. அந்த சிறுவனும் ஓரிரு வருடங்களிலேயே இந்த குறித்த யுக்தியை கைத்தேற கற்றுக்கொண்டு தனக்கு வேறு வகையான யுக்திகளையும் கற்றுக் கொடுக்கும்படி அந்த ஆசிரியரை வேண்டினான். ஆனால் அந்த ஆசிரியரோ, இந்த யுக்தியை நீ இன்னும் நல்லா கற்றுக்கொள்ளணும், காலம் வரும்போது உனக்கு ஏனையவற்றையும் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வாறு 10 வருடங்கள் கழிந்த பிறகும் இதே பதில் தான் ஆசிரியர்கிட்ட இருந்து அவனுக்கு வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரியர் அந்த சிறுவன்கிட்ட வந்து, உன்னை தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செஞ்சிருக்கேன், அதற்கான ஆயத்தங்களை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சிறுவன் ஆச்சரியத்துடன் கூடவே அதிர்ச்சியும் அடைஞ்சான். தெரிந்ததோ ஒரே ஒரு யுக்தி, அதுலேயும் வலது கை மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையில தேசிய அளவில் கடும் தேர்ச்சி பெற்ற பிரபலமான வீரர்களோடு போட்டியிட்டு வெற்றி கொள்வதுங்கிறது சாத்தியமற்றது. இருப்பினும் ஆசிரியர் மீது இருந்த மரியாதை நிமித்தமா எதிர்த்து பேசாம தன்னால் எஞ்சவரை போட்டிக்கு பயிற்சி செய்வது அப்படின்னு முடிவெடுத்தான். தேசிய அளவிலான முதல் போட்டி ஆரம்பமானது. தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு யுக்தியை பயன்படுத்தி லகுவா வென்றான். அதே போல 2ஆம் 3ஆம் சுற்று என எல்லா போட்டிகளிலையும் வென்றான். இறுதி சுற்றுல தன்னை விட அனுபவமுள்ள ஒரு போட்டியாளரோடு மோத வேண்டிய நிலை இருப்பினும் தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு யுக்தியை பயன்படுத்தி அந்த எதிராளியை வீழ்த்தி சாம்பியனா மாறினான். ஆனால் இந்த விஷயங்களை அந்த சிறுவனால நம்பவே முடியல. வேகமா ஓடி தன்னோட ஆசிரியர்கிட்ட போய் இவை எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஆசிரியர் 2 காரணங்களை சொன்னாரு. முதலாவது, கடந்த 10 வருடங்களாக நீ மேற்கொண்ட கடும் பயிற்சி உன்னை அந்த யுக்தியில வல்லுநராக்கி விட்டது. எந்த அளவிற்குன்னா, அந்த யுக்தியை உன்னை விட இந்த உலகத்துல யாராலும் சிறப்பா செய்ய முடியாது அப்படிங்கிற அளவிற்கு. 2வது, இந்த யுக்தியை முறியடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் எதிராளி உன்னோட இடது கையை பிடிக்கணும். ஆனா உனக்கு தான் இடது கை இல்லையே, அதுவே உனக்கு பெரும் பலமா அமைஞ்சிச்சுன்னாரு. அந்த சிறுவனோ தன் கண்களில் கண்ணீர் மல்க அந்த ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். என்னதான் உடல் வலிமை அளவு கடந்து காணப்பட்டாலும் மன வலிமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இந்த காரணங்களை முதல்லையே இந்த சிறுவன்கிட்ட சொல்லியிருந்தா நிச்சயம் அவனுக்குள்ள ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவனால் எந்த போட்டிகளிலேயும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. மன வலிமை அடைய சில சூழ்நிலைகளை சகித்து கொள்ளதான் வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நாம் மறுபடியும் தேர்ச்சி பெறுகிறோமோ அந்த காரியத்தில் நாம் கை தேர்ந்தவர்களாய் மாறுகிறோம். வேதாகமத்தில் மோசே அப்படிங்கிற மனிதனை பற்றி நம்ம நன்றாய் அறிந்தது தான். ஆரம்ப காலகட்டத்தில் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய் மன வலிமையற்றி இருந்த அந்த மகனை தேவன் அழைத்து ஒவ்வொரு படியாய் அவனை முன்னேற்றி இன்று வரையிலும் யாரும் செய்ய முடியாத அநேக அதிசயங்களை மோசே மூலமாக தேவன் செஞ்சாரு. 10 வாதைகள், யோர்தான் நதியை 2ஆ பிரித்தது, வனாந்தரத்தில் காடைகள், கண்மலையிலிருந்து தண்ணீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ரூபத்தை முகமுகமாய் கண்டாரு. இஸ்ரவேலருக்கு கட்டளைகள், கற்பனைகள் என தன் தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செஞ்சாரு. காரணம், தேவன் மோசேய ஊழியத்தின் பாதையில எத்தனை துன்பம் வந்த போதும் சோராது முன்னேற கிருபை செய்ததுதான். இன்றைய காலகட்டத்திலையும் தேவன் நம்ம எவ்விதத்துல நடத்தினாலும் அதுல எத்தனை கஷ்டம் வந்தாலும் மோசேயையும் அந்த சிறுவனையும் போல நிலைச்சிருந்தா நிச்சயம் ஒரு நாள்ல இந்த உலகமே வியந்து போற்றும் ஒரு உன்னதமான மனிதனாய் தேவன் நம்ம மாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.